Praise the Lord. Welcome to church. போன வாரம் பயத்தை குறித்து நம்ம பிரசங்கம் கேட்டோம். மார்க் 5:36 பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு. இயேசு சொல்றார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்றாரு, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு. இந்த உலகம் நம்மளை பயம்பூத்தினே தான் இருக்கும். இந்த உலகத்துல வாழ்கிற மனிதர்கள் நம்மளை பயம்பூத்திட்டே இருப்பாங்க. கர்த்தர் சொல்றார் நமக்கு, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு. சூஸ் ஃபெய்த் அப்படின்றார். விசுவாசத்தை நீ தேர்ந்து கொள். இந்த உலகத்துல பயமும் இருக்குது, விசுவாசமும் இருக்குது. நாம் எதை தேர்ந்து கொள்ளுகிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை. பயப்படுறதுனால ஒரு நல்ல காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்க போறது இல்லை. பயம் ஒரு நல்ல விஷயத்த நமக்கு செய்ய போறது இல்லை. பயம் நமக்கு ஒரு நன்மையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர போகிறது இல்லை. பயப்படுறது நல்லதுன்னா நான் நிறைய பயத்தை பத்தி பிரசங்கம் பண்ணுவேன். ஆனா பயத்துல எந்த நன்மையும் கிடையாது. அதனாலதான் இயேசு இங்க சொல்றாரு, பயப்படாது விசுவாசம் உள்ளவனா இரு. பயமும் விசுவாசமும் ஒரு மனுஷனுக்குள்ள கலந்து இருக்கவே முடியாது. ஒண்ணு அவன் பயப்படுறவனா இருக்கணும், ஒண்ணு விசுவாசம் உள்ளவனா இருக்கணும். நாம விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம்னா பயத்தை நாம நீக்கி போடணும். பயம் வரும்போது அதுக்கு நோ சொல்லணும். நம்ம விசுவசிக்கிறவர்களாக இருக்கணுமே ஒழிய பயப்படுகிறவர்களா இருக்கக்கூடாது. ஏன்னா பயம் என்பதும் ஒரு அழிவின் சக்தி தான். பிசாசு மறைமுகமாகத்தான் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யறோம். நம்மளை பயப்பட வச்சு அந்த காரியத்துல நம்ம தோல்வி அடைய செய்யறோம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பயப்படுறோமோ அந்த காரியம்லாம் நம்ம வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கும். அதனால கர்த்தர் இங்க நமக்கு சொல்றாரு, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. உங்களுக்கு உங்க வாழ்க்கையில எதை குறித்து பயம் இருக்குது, அந்த பயத்தை இன்னைக்கு நோ சொல்லுங்க. அப்படி நீங்க சொல்ல ஆரம்பிப்பீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பலத்த கிரியைகளை நடப்பிக்கும்னு வேதம் சொல்லுது. பயம் இருக்கிற வரைக்கும் விசுவாசம் கிரியை செய்ய முடியாது. பயம் என்பது அவிசுவாசம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஸோ பயத்தை நீக்கினா நம்மளுடைய ஜபத்துக்கான பதில் வரும். பயம் அவிசுவாசம். அடுத்தது ரெண்டாவது என்னன்னா சந்தேகம். யாக்கோபு 1:6. யாக்கோபு 1:6. அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் கேட்க கடவான். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்ட அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருப்பான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இந்த வேதம் சொல்லுது சந்தேகம். யாக்கோபு 1:6, 7, 8 வசனம் வாசிக்கிறேன். ஆதலால் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவான். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருப்பான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவன். சந்தேகம் நம்முடைய ஜபத்துக்கான தடையை கொண்டு வருது. ஏன்னா சந்தேகமும் அவிசுவாசம்தான். சந்தேகம் என்பது டவுட் ஆங்கிலத்தில். அதோட ரூட் வேர்டு என்னன்னா டபுள், ரெண்டு மனசாக இருக்கிறது. ஒன்று கர்த்தர் பதிலளிப்பார் அப்படின்னு நம்புறது. ரெண்டாவது பதில் வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, பிளான் பி ஒன்று வச்சுக்கிறோம் இல்லையா. பதில் வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்றது. அப்போது இங்கே சொல்லுது பாருங்க, அந்த சந்தேகத்தை எப்படி சொல்லுதுன்னா, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்ட அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கான். அலையை போல இருக்குமா அவனுடைய வாழ்க்கை. சந்தேகம் உள்ள ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. அலை பாருங்க, ஷோருக்கும் வராது, கடலுக்கும் போகாது, கரைக்கும் வராது, கடலுக்குள்ளேயும் போகாது. அலை அப்படியே அடித்து கொண்டே தான் இருக்கும். அது நிலையாக இருக்கவே இருக்காது, ஒரே இடத்துல இருக்கவே இருக்காது. அதே போல தான் சந்தேகம் உள்ள மனுஷன், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா கடலோட அலையை போல இருக்கும். அவன் உள்ளத்தில் சமாதானம் இருக்காது. அவன் வாழ்க்கையில் ஒரு ஸ்திரமான ஒரு இடத்துல அவன் இருக்க மாட்டான்.
அவனுடைய வாழ்க்கை அலைஞ்சு திரிகிறதாகத்தான் இருக்கும். அப்போது வேதம் சொல்லுது சந்தேகத்தை, இருமனம் உள்ளவன், 8வது வசனம், இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். அவன் செய்கிறது எதுலேயுமே நிலையாக இருக்க மாட்டான், நிலச்சி நிற்கவே மாட்டான். ஏன்னா அவனுக்குள்ள அவிசுவாசம் தான், அதாவது சந்தேகம் அவனுக்குள்ள இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைங்க கூட கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணி கேட்குறாங்க. அவங்களுக்கு 2 மனசு இருக்கும்னா கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். ஒருவேளை கேட்கலன்னா நம்முடைய நிலை என்ன அப்படின்னு 2 மனம் ஒரு மனுஷனுக்கு இருக்கும்னா அதுதான் சந்தேகம், அதுதான் அவிசுவாசம். பிசாசு பாருங்க, நமக்குள்ள சந்தேகத்தை அவன் உண்டாக்குகிறான். அவன் எண்ணங்கள் வழியாக, சிந்தனையின் வழியாக, நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள் பேசுகிற விஷயத்தின் வழியாக நம் உள்ளத்துல சந்தேகத்தை உண்டாக்குறான். நமக்குள்ள எப்போ சந்தேகம் உண்டாகுதோ அப்போதே ஜபத்துக்கான பதில் வருவதற்கு அது தடையாக அமைந்து விடுகிறது. இப்போ சந்தேகம் நல்லதில்லை, அது கெட்டது. நிறைய பேர் ஜபத்துக்குள்ளே போய் ஆண்டவரே எனக்கு இதை தாரும், நான் விசுவசிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு இதை கொடும் அப்படின்னு ஜெபிப்பாங்க. ஜபம் முடித்த பிறகு வெளியே அது கிடைக்குமா கிடைக்காதா, கர்த்தர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, கிடைக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்குள்ள வருகிறது. பிசாசு அந்த மாதிரி ஒரு எண்ணங்களை மனிதர் உள்ளத்தில் கொண்டு வரான். பிசாசுக்கு ஜபம் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது மனுஷன். அதனால தான் ஜாய்ஸ் மேயர் சொல்லுவாங்க பாருங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிசாசு என்ன பண்ணுவான்னா பிலீவர்ஸை, விசுவாசிகளை எழுப்பி ஆலயத்துக்கு கிளம்பு அப்படின்னு எழுப்பி சட்டைகிட்டெல்லாம் மாட்டி நல்ல சட்டையெல்லாம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சு வெளியே வரைக்கும் வாசப்படி வரைக்கும் விட்டுட்டு அவன் காத்திருப்பானான் வெளியே. பிரசங்கம் ஜபம் எல்லாம் முடிச்சு அல்லேலூயா அப்படின்னு எல்லாம் சொல்லி முடித்த பிறகு மறுபடியும் அவனை கூட்டிகிட்டு போயிடுவான். அதே போல தான் இன்னைக்கு நம்ம விசுவாசிகளோட வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கு. ஜபத்துக்குள்ளே போகும்போது அல்லேலூயா ஆண்டவர் செய்வார், கர்த்தர் நிறைவேற்றுவார், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, ஆமேன் அதெல்லாம் சத்தமாக வரும். ஆனால் ஜபம் முடித்து வெளியே வந்த பிறகு நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகத்தை பிசாசு உள்ளே கொண்டு வரும்போது அவர்களுடைய முகம் வாடி போகிறது, அவங்களுடைய மன அழுத்தத்துக்குள்ளே வருகிறார்கள். கிறிஸ்தவங்களுக்கு மன அழுத்தம் வருகிறது. ஏன் இந்த மன அழுத்தம் வருதுன்னா, கர்த்தர் ஒருவேளை ஜபத்தை கேட்டிருப்பாரோ கேட்காம போயிட்டு இருப்பாரோ, நடக்குமோ நடக்காதா அப்படின்ற நிறைய எண்ணங்கள் அவங்களுக்குள்ள இவங்களுடைய விசுவாசத்தை கெடுத்து போடுகிறது. விசுவாசிகளுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜபம் பண்ணும்போது விசுவாசத்தை காமிச்சா போதும், அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணால் பேசலாம், எப்படி வேணால் சிந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, நம்ம ஜபம் பண்ணும்போது என்ன விசுவாசத்தில் இருந்தோமோ அதே விசுவாசத்தோடு தான் ஜபம் முடிஞ்சு நம்ம வெளியே வாழும்போது அதே விசுவாசத்தில் அதே நம்பிக்கையில் தான் நாம் இருக்கணும். கர்த்தர் கண்டிப்பாக செய்வார், கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவார். அவர் வாக்கு கொடுத்துருக்கிறார், வாக்கு கொடுத்தவர் மாறாதவர் என்று வேதம் சொல்லுது. அதனால் அவர் மாற மாட்டார், நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி ஜபம் முடிஞ்ச பிறகும் அந்த விசுவாசத்தில் அந்த நம்பிக்கையில் நிலைத்து இருக்கணும். அப்போ தான் அந்த விசுவாசம் கிரியை செய்கிறத பார்க்க முடியும். இல்லைன்னா அந்த விசுவாசம் கிரியை செய்கிறத பார்க்கவே முடியாது. நிறைய பேர் பாருங்கள், ஒரு காரியத்தை கர்த்தரிடத்தில் கேட்டிருப்பாங்க, மறுபடியும் திரும்ப 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 அதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ காலையில் ஜெபம் பண்ணுறாங்க, ஒரு காரியம் கேட்குறாங்க, ஒரு சுகம்னு கூட வைப்போம், வியாதியாக இருக்கிறாங்க, ஒரு சுகம் வேணும்னு கேட்குறாங்க. அதே மதியானம் ஆன பிறகு மறுபடியும் போய் ஆண்டவரே என்னை சுகப்படுத்தும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது மொதல் ஜபத்துக்கு மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. மொதல் ஜபத்தின் மேல் காலையில் பண்ணாங்க பாருங்க, அந்த ஜபத்தின் மேலே அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. அந்த விசுவாசம் இல்லாதனால தான் கர்த்தர் கேட்கலையோ என்று சொல்லி மறுபடியும் மதியானம் போய் அதே இதை கேட்டு அதே இதை ஜபிச்சு கர்த்தர் தருவார் என்று விசுவசிக்கிறாங்க. அதே தான் சாயந்தரமும் செய்கிறாங்க. சாயந்தரம் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது அதே காரியத்தை ஆண்டவரே என்னை சுகப்படுத்தும் அப்படின்னு மறுபடியும் கேட்குறாங்க. காலையிலும் ஜெபிச்சாங்க, மத்தியானமும் ஜெபிச்சாங்க. கர்த்தர் பதில் கொடுத்துருக்கிறாருன்னு தெரிஞ்சால் ஏன் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும்? அவர் தான் பதில் கொடுத்துட்டாரு என்று விசுவசிக்கலாம் இல்லையா? அதனால தான் நான் எப்போவுமே நம்ம சர்ச்சில் வரவங்களுக்கு சொல்கிறேன், ஒரு முறை நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா கர்த்தரிடத்தில் 2ஆம் முறை ஜெபிக்கும் போது ஆண்டவரே
எனக்கு நீங்கள் தந்துட்டீங்கன்னு நான் விசுவசிக்கிறேன். உங்களுடைய தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன், நான் சுகமாக இருக்கிறேன் என்பதை விசுவசிக்கிறேன். இல்லை, ஜபத்துக்கான எனக்கு பதில் வருது அப்படின்றத நான் விசுவசிக்கிறேன் அப்படின்றத நம்ம விசுவசிக்க ஆரம்பிப்போம்னா காலையில் மத்தியானம் செஞ்ச ஜபத்தை நம்ம வீணாக்கல. ஏன்னா காலையில் நம்ம கேட்டோம் கர்த்தர் இடத்துல, கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டாரு, அது நிச்சயமாக என் உடலில் அந்த சுகம் வெளிப்படும் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லி ஜெபிக்கணும். ஒழிய திரும்ப திரும்ப கர்த்தர் இடத்துல போய் நம்ம கேட்டு கேட்டு ஜெபம் பண்ணோம்னா முதல்ல ஜெபித்த ஜபத்தோட பலனை நாம் இழந்து விடுவோம். அது நேரம் வீணானதாகத்தான் மாறும் ஒழிய, அது அவிசுவாசமாக மாறும் ஒழிய அது விசுவாசமாக மாறாது. அப்போது ஒரு தடவை நம்ம கேட்டோம்னா, இரண்டாம் முறை ஜெபிச்சப்போ, ஆண்டவரே நான் ஜெபித்தேன், நீங்கள் கேட்டுட்டீங்க, அதுக்காக நன்றி சொல்கிறேன், இந்த பதில் வந்து கொண்டே இருக்குது, நிச்சயமாக நான் சுகம் பெற்றுருவேன் அப்படின்றது தான் நம்ம அதுக்கப்புறம் நன்றி சொல்லி தான் ஜெபிக்கணும் ஒழிய மறுபடியும் மறுபடியும் கேட்கறதுனால நமக்கு விசுவாசம் வந்துடாது. அப்படி வேதம் எங்கேயுமே நமக்கு சொல்லி கொடுக்கல. பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் தங்களுடைய ஜபத்தின் மேலே நம்பிக்கை இல்லை. அவங்க ஜெபிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட ஜபத்தின் மேலே நம்பிக்கை இல்லை. இவங்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, அவங்க இன்னொரு விசுவாசியை பார்த்தாங்கன்னா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர் அப்படின்வாங்க. எனக்கு இந்த வியாதி இருக்குது, இல்லை இந்த பண பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, ஜெபம் பண்ணுங்க பிரதர் அப்படின்வாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, தாங்கள் கேட்டால் கர்த்தர் பதிலளிப்பார்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை. சர்ச்சுக்கு வர்றது நம்ம ஜெபம் பண்ணால் கர்த்தர் கேட்பார் என்ற விசுவாசத்தை உண்டாக்கி கொள்வதற்கு தான், கற்றுக்கொள்வதற்கு தான் வரும் வழிய விசுவாசத்துக்கு நம்ம இன்னொருத்தரை நம்பி நாம் இருக்கக்கூடாது. அந்த 5 கன்னியர்கள் பாருங்கள், மணவாளன் வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இவங்க எல்லாத்தையும் எடுத்துன்னு போனாங்க, எண்ணெய் எடுத்துன்னு போகலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி தான் விசுவாசிகளும் விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கையில் ஜபத்துக்கான பதிலை பெறுவதில்லை. எந்த விசுவாசி இன்னொருத்தர்கிட்ட போய் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்குறாங்களோ அவர்களுடைய ஜபத்தின் மேலே விசுவாசம் இல்லாதவர்கள். இதான் சந்தேகம்ன்றது. சந்தேகப்படுகிறவனுடைய மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கும்னா அலையை போல் இருக்கும். அவனுடைய வாழ்க்கை அலையை போல் இருக்கும். அவன் அலசரிப்பட்டு கொண்டே இருப்பான். யார் நமக்காக ஜெபிப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பாருங்கள், நிறைய பேர் பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிங்க பாஸ்டர் அப்படின்றாங்க. அது பெரிய ஆவிக்குரிய விஷயமாக நிறைய பேர் நினச்சிங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார் அப்படின்னு. ஏன் நீங்கள் ஜெபம் பண்ணால் கர்த்தர் கேட்க மாட்டாரா? நீங்கள் தேவனுடைய பிள்ளை இல்லையா? கர்த்தருடைய பிள்ளை நீங்கள் இல்லையா? பாஸ்டர் மட்டுமா பிள்ளை? நாம் தேவனுடைய பிள்ளைங்க. கர்த்தர் என்ன நினைப்பார்? நம்ம இன்னொருத்தரை விட்டு ஜெபம் சொல்லி கேட்டால், என் பிள்ளை நீயே நேராக வந்து கேட்டிருக்கலாமா, நீ ஏன் ஒரு ஆளை விட்டு கேட்குற? நீயே நேராக வந்து கேட்டேன்னா நானே உனக்கு கொடுத்துருப்பேனே அப்படின்னு தான் கர்த்தர் சொல்லுவார். நிறைய பேர் ஏதாவது பிரச்சனை, ஏதாவது போராட்டம், ஏதாவது கஷ்டம், ஏதாவது துன்பம்னா உடனே பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணால் தான் நடக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. பைபிளில் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார். நானும் இந்த சர்ச்சோட பாஸ்டர் தான். யாருக்குன்னா புதுசாக வர விசுவாசிக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுவார். ஏன்னா அவங்களுக்கு வேதம் தெரியாது, அவங்களுக்கு கர்த்தரை யாருன்னே தெரியாது. அவங்களால ஒரு 2-3 மாதத்தில் சர்ச்சுக்குள்ளே வந்து எல்லாத்தையுமே புரிஞ்சு கொள்ள முடியாது, கர்த்தரை முழுசாக புரிஞ்சிக்க முடியாது. 10 வருஷம் வரவங்களுக்கே சரியாக புரிய மாட்டேங்குது. நான் நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்கள சொல்ல, அவங்களுக்கே புரிய மாட்டேங்குது. அப்படின்னுக்குள்ள புதுசாக வரவங்களுக்கு புரியாது. ஸோ அவங்க கர்த்தரை முழுசாக அறிஞ்சு கொள்கிற வரைக்கும் தாங்கள் ஜெபிச்சாலே அந்த ஜபத்துக்கான பதில் வரும் என்ற அந்த விசுவாசம் அவர்களுக்கு உண்டாகிற வரைக்கும், அதை குறித்து நாங்கள் போதித்து முடிக்கிற வரைக்கும் இல்லையா, அவங்களும் வளரணும் இல்லையா, அவங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம், கண்டிப்பாக ஜெபிப்போம். ஆனால் வளர்ந்த ஒரு விசுவாசி 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு சர்ச்சுக்குள்ளே வந்து அவங்களே பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போது கர்த்தர் சொல்கிறார், உனக்கு விசுவாசம் இல்லையா, உனக்கு நம்பிக்கை இல்லையா, நீ கேட்டால் நான் உனக்கு கொடுக்க மாட்டேனா, நீயும் என் பிள்ளை தான், நான் யாரையுமே வேறுபடுத்தி பார்க்குறவர் இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுது, அவர் ஆள் பார்த்து செயல்படுகிறவர் அல்ல, ஒருத்தருக்கு ஒரு மாதிரியும் இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரியும் கொடுக்குறவர் கிடையாது, நல்லவர் மேலேயும் தீயோர் மேலேயும்
மழையும் சூரியனையும் வர்த்திக்க பண்ணுகிறார்னு வேதம் சொல்லுது. அவர் நல்லவர் கெட்டவர் என்றே பார்க்கறதே கிடையாது கர்த்தர். அதனால நாம யாரா இருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் கர்த்தர் கண்டிப்பாக கேட்பார். எரேமியா 33:3 அவர் என்ன சொல்றாரு? கூப்பிடு நீ, நான் குரல் கொடுப்பேன், நீ கண்டிராதும் உனக்கு எட்டாதுமான மறைப்பொருளை உனக்கு நான் வெளிப்படுத்தும். நீ நேராக என்ன கூப்பிடு. எரேமியா 33:3 வந்து என்னன்னா கர்த்தருடைய டெலிஃபோன் நம்பர் என்று சொல்லுவாங்க. கர்த்தர் நம்மளோட நேரடி தொடர்பில் இருக்கிறார். அவர் நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கிறார். நேரடியாக நம்ம அவருக்கு கால் பண்ணலான்னு தான் எரேமியா சொல்லுது. ஒருத்தர் வழியாக நம்ம ஜெபிக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. அப்படி நம்ம ஒருத்தர் வழியாக ஜெபிக்கணும்னா நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார் என்ற அவநம்பிக்கை, அவிசுவாசம் நமக்கு இருக்குது. அப்படி ஒரு இருதயம் நமக்கு இருக்குன்னா நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, நாம் ஜெபிச்சா கர்த்தர் கேட்பார் என்ற உபதேசத்தை கேட்டு நம்ம இருதயத்தை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய ஜெபத்தை நாம் மாற்றிக்கொள்வது ரொம்ப முக்கியமாக இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், ஒவ்வொரு விசுவாசின்ற இன்னொருத்தரை விட்டு ஜெபிக்கிறது இல்லை. கர்த்தர் நான் ஜெபிச்சாலே கேட்பார் என்றது தான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு தான் சந்தேகம்ன்றது வராது. நிறைய பேருக்கு என்ன நம்பிக்கை இருக்குதுன்னா, இன்னும் நிறைய பேருக்கு ஜெபத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் என்ன நம்பிக்கை இருக்குதுன்னா, ஒருத்தர் ஜெபிக்கிறத விட 4 பேர் சேர்ந்து ஜெபிச்சா இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் ஒரு 10 பேரை கூட்டுக்குவோம், 10 பேர்கிட்ட சொல்லுவோம். அப்படி 10 பேர்கிட்ட சொன்னால் யாராவது ஒருத்தரோட ஜெபத்தாவது கர்த்தர் கேட்டுருவாரோ. அதனால் போய் வரவங்க, சர்ச்சுக்கு வரவங்க எல்லார்ட்டையும் போய் சொல்ல வேண்டியது, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. நீங்கள் வேதத்தில் எடுத்து பாருங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவான் எடுத்து பாருங்கள். தனியாக வந்து தான் அற்புதங்களை பெற்றாங்க. யாரும் கும்பலாக வந்து பேரில் 4 பேரை கூப்பிட்டு வந்து ஆண்டவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்லாம் யாருமே சொல்ல. நேரடியாக ஒருத்தராக வந்தாங்க, தனியாக வந்தாங்க, கேட்டாங்க, பெற்றுக்கொண்டாங்க. நாம் தனியாக அறையில் ஜெபிச்சு பெறது தான் விசுவாசம் வழிய. இன்னொருத்தர் வழியாக நீங்கள் கேட்டு பெறுவீங்கன்னா, ஒருவேளை மறுபடியும் அந்த பிரச்சனை, அந்த வியாதி வரும்போது நீங்கள் அவங்கள தேட வேண்டியதாக இருக்கும். அவங்க ஜெபிப்பாங்க பிரதர், போன தடவை அவங்க ஜெபிச்சாங்க பிரதர், அதனால் அவங்கள நீங்கள் தேட வேண்டியதாக இருக்கும். அவங்க பிஸியாக இருக்கலாம், ஊரில் இல்லாமல் இருக்கலாம், அவங்க இல்லாமல் கூட போயிருக்கலாம். புரியுதுங்களா? அப்போது நாம் நம்ம ஜெபம் கேட்கப்பட்டது என்பதை விசுவாசிக்கிறது தான் விசுவாசம் ஒழிய, அந்த பரிசுத்தவான் ஜெபிப்பார், இந்த பரிசுத்தவான் ஜெபிப்பார், அந்த பரிசுத்தவான் ஜெபிப்பார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அவங்க பரிசுத்தமாக இருக்கிறாங்களா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நல்லா யோசிச்சுப்பார். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் என்பது தான் விசுவாசம். அது தான் சந்தேகத்தை நம்மளை விட்டு அகற்றும் ஒழிய, இன்னொருத்தர் வழியாக ஜெபிப்போம், என் கணவன் ஜெபிப்பான், என் மனைவி ஜெபிப்பாங்க, பிள்ளைங்க ஜெபிப்பாங்க, இப்படி நம்ம மற்றவர்களை ஜபத்துக்காக நம்பி இருப்போம்னா அதுவே சந்தேகம், அதுவே அவிசுவாசம். கர்த்தர் நான் கேட்டால் பதில் அளிப்பார் அப்படின்றது தான் நம்முடைய விசுவாசமாக இருக்கணுமே ஒழிய, இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்கனாலே, பிரதர் எனக்காக ஜெபிச்சிக்கங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கனாலே அது அவிசுவாசம். உங்கள் ஜபத்தை அவர் கேட்க மாட்டார் என்பதை நீங்கள் நம்புகிறீங்க. இது அவிசுவாசத்தோட ஒரு ஆட்ரிபியூட், அது ஒரு காரியம். பயம் எப்படி அவிசுவாசமோ அதே போல் சந்தேகம் என்பதும் அவிசுவாசம் தான். 3வது கவலை. நிறைய விசுவாசிகள் தங்கள் கவலைகளை வந்து சொல்லுகிறார்கள். பாஸ்டர் பார்த்த உடனே, பாஸ்டர் எனக்கு இந்த மாதிரி இருக்குது பாஸ்டர், இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குது பாஸ்டர், அப்படியே பரிதாபமாக வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு புரியல எவ்வளோ பெரிய கடவுளை அவங்க செவிக்கிறாங்கன்னு, அவர் எவ்வளோ பெரிய கர்த்தரை அவங்க விசுவாசிக்கிறாங்க, நம்புகிறாங்கன்றது அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. வேதம் சொல்லுது பாருங்கள், பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். வேதம் என்ன சொல்லுது? ஒரு விஷயத்துக்கும் நாம் கவலைப்படக்கூடாது என்றது. கவலை என்பது அவிசுவாசம். உங்களுக்கு நீங்கள் கவலையாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள அவிசுவாசம் இருக்குதுன்னு அர்த்தம். எப்படி பிரதர் கவலை இல்லாமல் வாழறது அப்படின்னா, நீங்கள் அந்த கவலையிலேயே பழகிட்டீங்க. பிசாசு உங்களை அப்படி பழகி விட்டான் பாருங்க, அவிசுவாசத்தில்.
அதனால தான் நீங்கள் உட்காந்து கவலைப்படுறீங்க. உங்களை குறித்தோ, உங்கள் கணவனை குறித்தோ, மனைவியை குறித்தோ, பிள்ளையை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை குறித்தோ, வியாதிகளை குறித்தோ ஏதோ ஒரு கவலை உங்களுக்குள்ளே இருக்குதுன்னா, அந்த கவலையோட அடையாளம் என்னன்னா அவிசுவாசம். இந்த கவலையை நம்ம நீக்கினா தான் நம்ம ஜெபத்துக்கான பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தருவார், கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குன்னா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு செகண்ட் கூட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை பெரியவராக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரால் எல்லாம் கூடுன்னு சொல்லுது லூக்கா 1:37. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்றார். அவர் விசுவாசத்துக்கு ஒரு கண்டிஷனே போடல. நான் இதை தான் கொடுப்பேன், இதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் ஒரு எந்த கண்டிஷனையும் போடல. நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிச்சு பாருங்கள், கொடுக்க மாட்டேன்னு ஒரு காரியத்தை கூட கர்த்தர் சொல்ல. வேதத்தில் எல்லா காரியங்களையும் கொடுப்பேன்னு தான் வாக்குத்தத்தமாக அவர் கொடுத்திருக்கிறார். ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க 6000லேருந்து 8000 வாக்குத்தத்தம் இருக்குது, வாக்கு கொடுத்துருக்கிறார், இதெல்லாம் உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு. இவ்வளோ வாக்குகளை கொடுத்து அவ்வளோ பெரிய கடவுளாக இருக்கிற அவரால் கூடுன்னு நம்புகிற நாம் ஏன் நாம் கவலைப்படணும்? நம்ம இப்போ பிரச்சனையில் இருக்கிற மனிதர்களை பார்த்து இன்னொரு மனுஷன் சொல்கிறது, ஏன் இவ்வளோ பிரச்சனை இருக்குதா, உங்களுக்கு கவலையே இல்லையா, இன்னும் கவலையை அதிகரித்து விடுகிறாங்க. ஆனால் வேதம் நல்லா ஆழமாக சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அதான் கர்த்தர் மேலே கொண்டு இருக்கிற நம்பிக்கை. ஜபத்தில் போய் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கையெல்லாம் தட்டி பாடி கையை தூக்கி ஆராய்த்து எல்லாம் பண்ணிட்டு வெளியே வந்த பிறகு ஜபம் முடித்து கவலையோடு நீங்கள் வரீங்கன்னா அந்த ஜபத்துக்கான பதில் வரப்போகிறதே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஜபத்தில் இருந்ததை விட ஜபத்தில் இல்லாத நேரம் தான் அதிகம். இந்த கவலையின் வழியாகத்தான் பிசாசு கிரியை செய்கிறான். நமக்கு உள்ள கவலைகளை அவன் ஏற்படுத்துறதுனால அவன் ஜபத்துக்கான பதில் வர்றதுக்கு அவன் தடையாயிடுறான். அதனால்தான் கர்த்தர் எவ்வளோ நல்லவர், அவர் எவ்வளோ உண்மை உள்ளவர், எவ்வளோ அன்பானவர், எவ்வளோ இரக்கம் உள்ளவர், எவ்வளோ கிருபை உள்ளவர், எவ்வளோ தயவு உள்ளவர், எவ்வளோ மனதுருக்கம் உள்ளவர், மன்னிக்கிறவர், காருண்யம் உள்ளவர். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அவர் மேலே நம்ம சந்தேகப்படவே மாட்டோம், இல்லை கவலைப்படவே மாட்டோம். நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கவலைப்படாமல் இருக்க கற்றுக்கொள்ளணும். நான் ஜெபம் பண்ணிட்டேன், நான் விசுவசிச்சிட்டேன், கர்த்தர் எனக்கு கண்டிப்பாக செய்வார் என்று சொன்னால் நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், ஒரு ஊரில் ஒரு நல்ல மனுஷன் இருக்கிறாரு. என்னை அவர் கூட்டின்னு போகிறார். எனக்கு ஏதோ தேவை இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த நல்ல மனுஷன்கிட்ட கூட்டிகிட்டு போகிறார். அவர்கிட்ட போனால் அவர் செய்வார், அவர் சொன்னதை செய்யக்கூடியவர் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறார். நானும் போகிறேன்னு வச்சுங்க, ஒரு வேலைக்காக போகிறேன், ஒரு வேலைக்காக. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நான் கேட்குறேன், எனக்கு இந்த வேலை ஆகணும் அப்படின்னோடனே அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்ற. அப்போது கூட்டின்னு போனவர் என்ன சொல்கிறாரு, அவர் சொன்னதை செய்வார்னு. அதனால் அவர் சொல்கிறார் பாருங்க, நான் செஞ்சிருவேன் அப்படின்னு. அப்போவே நான் செய்ததாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன் செய்யறதாக எடுத்துக்கொள்ளலாம்னா அவர் சொன்னார்னா செஞ்சிருவார். கர்த்தரும் அப்படி தான். இந்த வேதத்தில் நமக்கு வாக்கு கொடுத்து இருக்கிறார் செய்வேன்னு சொல்லி. அவர் சொன்னார்னா அதை செஞ்சிட்டாருன்னே நம்ம எடுத்துக்கலாம். அவர் நான் உங்களை சுகப்படுத்துவேன் அப்படின்னு வேதத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். நானே உன் பரிகாரியான கர்த்தர். யாத்ராவும் 15:26. நானே உன்னை குணமாக்குகிற டாக்டர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னார்னா செஞ்சிருவார். அந்த காரியம் நிறைவேறதுக்கு முன்னாடியே நம்ம செஞ்சிட்டாருன்னு நம்பிடலாம். ஏன்னா அவர் சொன்னார்னா அதை நடத்திடுவார். அவர் சொன்ன போதே அது நடந்துடுச்சுன்னு நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நீங்கள் கவலைப்படுறீங்கனாலே கர்த்தரை சந்தேகப்படுறீங்கன்னு அர்த்தம். இந்த சந்தேகம் தான் கவலையை கொண்டு வருது, பயத்தை கொண்டு வருது. இந்த இரு மனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். இந்த இரு மனத்தையும் யார் கொண்டாடுறதுனா பிசாசு நம்ம மைண்டில் கொண்டு வரோம், நம்ம சிந்தனையில் கொண்டு வரோம். ஜபத்துக்கு பதில் வராதபடி அவன் பயத்தை கொண்டு வரான், சந்தேகத்தை கொண்டு வர்றதுனால
நம்ம ஜபம் பதில் வராதபடி அவன் தடுத்து விடுகிறான். கவலை என்பது கர்த்தர் மேலே நம்ம வைக்கிற சந்தேகம். அவர் செய்வாரோ செய்ய மாட்டாரோ. நம்ம கவலையை நம்ம நீக்கிட்டோம்னா அதுக்குரிய வழிகள் உண்டாகி இந்த உலகத்தில் கர்த்தர் நமக்காக வைத்த ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தில் நம்மளால் பெற்று அனுபவிக்க முடியும். அதனால தான் சொல்கிறாரு பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. கவலையோடு ஜெபிக்காதீங்க. நிறைய பேர் ஜபத்துக்குள்ளே போகும்போது கவலையோடு வராங்க, மோலாம் வாட்டி போகுது. சர்ச்சுக்குள்ளே வரும்போது மகிழ்ச்சியாக வருங்க இல்லையா? நெகேமியா 8:10 சொல்லுது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன் என்று. சர்ச்சுக்குள்ளே வரும்போதே வாடி வதங்கி வரீங்கனாலே ஏதோ கவலையோடு வரீங்கன்னு அர்த்தம். கவலை என்பதே கடவுள் மேலே நம்ம வைக்கிற சந்தேகம்தான். அதனால தான் பவுல் இங்கே பிலிப்பியர் 4:6 எழுதுறாரு, கவலை இல்லாமல் ஜெபம் பண்ணுங்க. கவலையோடு ஜெபம் பண்ணுவீங்கன்னா அவிசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுறீங்க, அந்த ஜபத்துக்கான பதில் வராது என்று வேதம் சொல்லுது. அப்போது ஜபம் தொடங்கிறதுக்கு முன்னாடியும் சரி, ஜபம் முடித்த பிறகும் சரி, இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற நாள் எல்லாம் கவலையற்றவர்களாக வாழ வேண்டும் என்பது தான் கர்த்தருடைய சித்தமாக இருக்குது. கவலையின் எண்ணங்கள் சிந்தனைகள் நமக்குள்ளே வரும்போது நாம் சொல்ல வேண்டியது, அந்த கவலைக்கு இன்னும் வராத என்கிட்ட அப்படின்னு சொல்ல வேண்டியது தான். கவலை என்பது நிகழ்காலத்தை குறிக்கிறது இல்லை, கடந்த காலத்தை பற்றியோ இல்லை வருங்காலத்தை பற்றியோ யோசிக்கிறது தான் கவலை. நான் வருங்காலத்தை பற்றி யோசிக்காதீங்கன்னு நான் சொல்லவே இல்லை. நான் கவனிங்க, வருங்காலத்தை பற்றி யோசிங்க, திட்டமிடுங்க, எல்லாவற்றையும் செய்யுங்க. ஆனால் வருங்காலத்தில் இந்த பிரச்சனை வந்துடுமோ, இல்லை இந்த பிரச்சனை இப்படி இருக்குது, வருங்காலத்தில் நான் எப்படி இருப்பனோ அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா கர்த்தர் இருக்கிறார், நம்மை படைத்தவர். அவர் நம்ம வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை சரி செய்ய நன்றாக்க அவருக்கு தெரியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒன்று மனிதர்கள் பாஸ்டில் வாழுறாங்க, கடந்த கால நினைவுகளோடு வாழுறாங்க, இல்லை வருங்காலத்தில் நினைவுகளோடு வாழ்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் கடந்த காலம்னு ஒன்று இருக்குதுன்னா, நல்லா கவனிங்க, இந்த இதை புரிஞ்சுங்க. கடந்த காலம்னு ஒன்று இருக்குதுன்னா அது நம்ம சிந்தனையில் தான் இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. பாஸ்ட்டுன்றதே நம்ம சிந்தனையில் தான் இருக்குது. நீங்கள் வேறு எங்கேயாவது தேடி பாருங்கள், இந்த உலகத்தில் வேறு எங்கே வேணால் தேடி பாருங்கள், பாஸ்ட்டுன்றது எங்கேயுமே கிடையாது, நம்ம சிந்தனையில் தான் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நடந்த கெட்ட விஷயங்கள், தவறான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இங்கே நம்ம டெலீட் பண்ணிடலாம். அந்த சிந்தனைக்குள்ளே நாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் நம்ம நிறைய பேர் கடந்த காலத்தை பற்றிய யோசனையில் வாழ்ந்து நிகழ்காலத்தோட ஆசீர்வாதங்களை நன்மைகளையும் அவர்கள் இழந்து விடுகிறார்கள். அதுதான் பிசாசு ட்ரிக்காக பண்ணுறான் பாருங்க. கவலையே கொண்டு வரான். காலைல ஏஞ்ச உடனே கவலைப்படுறது, மத்தியானம் கவலைப்படுறது, சாயந்தரம் கவலை. இங்கே வேதத்தில் பவுல் எழுதுறாரு, ஒரு விஷயத்துக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் கவலைப்படாதீங்க, கவலையோடு ஜெபம் பண்ணாதீங்க. நம்ம ஊழியத்துக்கு நம்ம சர்ச்சுக்கு ஒருத்தர் வந்தார், பழசு சர்ச்சில் இருந்தவங்க தான். அவர் மனைவியை கூட்டிகிட்டு வந்தார். ஏதோ அவர் ரொம்ப காலம் நம்ம சர்ச்சில் இல்லாததுனால யாரோ ஒருத்தருக்கு ஏதோ தேவை இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட சொன்னார். அவர் கவலையோடு சொன்னார். நான் எப்பவுமே ஒரு சிரித்த முகத்தோடு தான் எல்லார்ட்டையும் பேசுவேன். அப்படி நான் சிரித்த முகத்தோட பேசுனது அவங்களுக்கு தவறாக தெரிஞ்சிடுச்சு. என்னடா இது, இவங்க பிரச்சனையை இவ்வளோ சொல்கிறோம், இவர் அப்படியே புன்முறுவலோடு இருக்கிறாரு அப்படின்ட்டு அவங்க வராமையே போயிட்டாங்க. இவங்களோட காரணம் என்னன்னா, அவங்க பிரச்சனையை சொன்னால் நம்ம கவலைப்படணும் அப்படின்னு. பாஸ்டராக இருக்கிறவங்க கவலைப்படணும், ஐயோ இப்படி ஆயிடுச்சா பிரதர், இப்படி ஆயிடுச்சா சிஸ்டர், ஐயோ இப்படிலாம் நடந்துருக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் வேதத்தை நல்லா படித்தேன் பாருங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை சொல்லும்போது இந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் நான் பண்ணுவதே கிடையாது. ஏன்னா வேதம் சொல்லுது கவலைப்படாதீங்கன்றது. அப்போ நான் கவலைப்பட்டேன்னா நான் அவிசுவாசியாக மாறி விடுவேன். அதனால் அவங்க சொல்லும்போது நான் கவலைப்படுறதில்லை, ஏன்னா அவங்க கவலையை தூக்கி என் மேலே வைக்கலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்க அப்படின்னு சொல்லுது.
கவலை என்பது அவிசுவாசம். இயேசு சொல்கிறாரு பாருங்க, இங்கே பவுல் எழுதுறாரு, இங்கே இயேசு சொல்கிறாரு பாருங்க. நம்ம எல்லாரும் வாசிச்சிருப்போம் அந்த வசனத்தை, வாசிக்காதவங்க யாருமே கிடையாது. மத்தேயு 6:24 வாசிக்கிறேன். 2 எஜமானர்களுக்கு ஊழியம் செய்ய ஒரு நாள் கூடாது. கவலைக்கும் சரி, கவலைக்கு ஊழியம் செய்யறதா இருந்தா கவலைப்படுறது தான் கவலைக்கு ஊழியம் செய்யணும். விசுவாசத்துக்கு ஊழியம் செய்யறோம்னா நாம கர்த்தர் கொடுப்பார் என்று நம்புறோம் பாருங்க, அதான் விசுவாசத்துக்கு நம்ம ஊழியம் செய்யணும். சொல்றாரு, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆதலால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். இயேசு சொல்றாரு, கவலைப்படாதீங்க, இந்த உலக காரியங்களுக்கு கவலைப்படாதீங்க. நீங்க கவலைப்படுறீங்கனாலே உலக காரியங்களுக்காக தான் கவலைப்படுறீங்க. டிப்ரெஷன் ஏன் வருது மனிதர்களுக்கு? அதுக்கு காரணமே கவலை தான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷித்தமானவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்க, பறவைகளை பாருங்கன்ற பறவைகளை வச்சு கர்த்தர் ஒரு அருமையான ஒரு போதனை கொடுக்குறாரு பாருங்க. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. அதுக்கு 5 அறிவு தான் இருக்குது, நமக்கு 6 அறிவு இருக்குது. 5 அறிவு ஜீவனே விதைக்கிறதும் இல்லை, அறுவடை செய்வதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைப்பதும் இல்லை. அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அதை விட நீங்கள் விசேஷம் உள்ளவர்கள். ஏன்னா உங்களுக்கு 6 அறிவு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். 6 அறிவு மட்டும் இல்லை, அவருடைய சாயலில் நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், அவரை போல நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால கர்த்தர் சொல்றாரு, அவைகளே கவலைப்படுறது, நாளைக்கு என்ன சாப்பிட போகிறோம், என்ன உடுத்த போகிறோம்னு கவலைப்படுறது கிடையாது. அவைகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷம் உள்ளவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீரத்தில் அளவோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? கவலைப்படுறதுனால ஒரு நன்மையும் நடக்காது அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. கொஞ்சம் கூட நல்ல விஷயம் நடக்காது. நம்ம பயப்படுறதுனாலையோ, சந்தேகப்படுறதுனாலையோ, கவலைப்படுறதுனாலையோ ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம் கூட நடக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறத இங்கே பார்க்கிறோம். உடைக்காக நீங்கள் கவலைப்படுவது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை பார்க்கிலும், மறுபடியும் வாசிக்கும், என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை பார்க்கிலும் உடுத்தி இருப்பதும் இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, கவலைப்படுறவங்களை கர்த்தர் சொல்கிறது, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்பட்டு காட்டு புஷ்பங்களுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தார், உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாது இருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். ஒன்றும் இல்லாமல் வாழுங்கன்னு சொல்ல, இவையெல்லாம் உங்களுக்கு தேவைன்றதை பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் அறிந்திருக்கிறது போல உங்களுக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லும். இங்கே நம்ம வாசிக்கிறோம், கவலைப்படுகிற மனிதர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீங்களும் உலக மனுஷன் மாதிரி தான் இருக்கிறீங்க, சபைக்கு போகிறீங்க, உங்கள் உடை எல்லாத்தையும் மாற்றிக்கினீங்க, ஆனால் கவலைப்படுறத நிறுத்தவே இல்லைன்னு கர்த்தர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இவங்களை கர்த்தர் எப்படி கூப்பிடுறாருன்னா, கவலைப்படுற மனிதர்களை அஞ்ஞானிகள் என்று சொல்கிறார், அற்ப விசுவாசி என்று சொல்கிறார். இந்த வசனத்தில் நம்ம வாட்சோம் இல்லையா? இப்போது அதில் கவலைப்படுற மனிதர்களுக்கு கர்த்தரே ஒரு பேர் வைக்கிறார். அது என்னன்னா அற்ப விசுவாசி, அஞ்ஞானி அப்படின்னு பேர் வைக்கிறார். இந்த கவலை பற்றி அவர் பேசும்போது, இயேசு சொல்லும்போது அவர் சொல்கிற விஷயம் அதுதான். ஒன்றும் இல்லாமல் பறவை போல் வாழுங்க அப்படின்லாம் சொல்ல. சேமிப்பை பற்றியும் வேதம் நிறைய இடத்துல நமக்கு சொல்லுகிறது. யோசேப்பு பஞ்ச காலத்துக்காக அவன் சேமித்து வைத்தான் என்று வேதம் சொல்லுது. கர்த்தர் தான் அந்த ஞானத்தை கொடுத்தார். புரியுதுங்களா? ஆனால் இங்கே சொல்ல வர கான்செப்ட் என்னென்னா,
கவலைப்படாதிருங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. ஜபத்தில் மட்டும் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு ஆமென் அல்லேலூயான்னுட்டு வெளியே வந்த பிறகு கவலையோடு கண்ணீரோடு வாழாதீங்க, மன அழுத்தத்தோடு வாழாதீங்க. மன அழுத்தம் ரொம்ப மோசமானது. நம்முடைய அவிசுவாசத்தை அவநம்பிக்கையை கெடுத்து விடும். கவலை கெட்டது. அதனால தான் பவுல் அங்கே எழுதும்போது ஆவியானவர் அங்கே நமக்கு சொல்கிறாரு, நீங்கள் ஜபத்துக்கு போகும்போது கவலையோடு உள்ளே போகாதீங்க, கவலையை நீக்கிட்டு போங்க. பயத்தோடு உள்ளே போகாதீங்க, சந்தேகத்தோடு ஜெபிக்க போகாதீங்க. இதெல்லாம் தூக்கி வெளியே வச்சுட்டு அதெல்லாம் மைண்டில் சால்வ் பண்ணிவிட்டு ஜபத்துக்கு போனீங்கன்னா உங்கள் ஜபத்துக்கான பதில் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒன்று பயம், அது ஒரு அவிசுவாசம். இரண்டாவது சந்தேகம். மூன்றாவது கவலை. மூணு காரியம். இந்த 3 காரியங்களையும் நம்ம இருதயத்தில் இருந்து நீக்கிட்டோம்னா, நம்முடைய இருதயத்தை மாற்றிக்கொண்டோம் என்று சொன்னால் விரைவில் நம்ம ஜபத்துக்கான பதில் உண்டாகும். ஜபத்துக்கான பதில் வராததுக்கு காரணம் என்னென்னா, நமக்குள்ளே இருக்கிற பயம், சந்தேகம், கவலை. இது 3மே நம்முடைய ஜபத்துக்கு மிகப்பெரிய தடையாக இருக்குது. அந்த தடைகளை நீக்குங்க. அதை தேர்ந்து கொள்ளாதீங்க, விசுவாசத்தை தேர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ பெரியவர், எவ்வளோ வல்லவர் என்பதை நீங்கள் வேதத்தை வாசித்து திரும்ப திரும்ப வாசித்து அதை புரிந்து கொண்டீங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் பிசாசு நம் உள்ளத்தில் கொண்டு வரும்போது அதுக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு விசுவாசம் மட்டும் போதும், கர்த்தர் செய்வார், செய்திருக்கிறார் என்பதை நம்ம நம்பினாலே போதும். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.